ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ஒரு கொண்டக்கடலையில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது பேர் ஃபலாஃபல். இது வந்து அரபி ரெசிபி. அரபிக்காரங்க தான் இதெல்லாம் செய்வாங்க. இது வந்து இங்கே துபாயிலலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுதான் இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். யானைகள் வாழும் பூமியில் தான் எறும்புகளும் வாழ்கின்றன. சிறுத்தைகள் வாழும் காடுகளில் தான் மான்களும் வாழ்கின்றன. பூனைகள் வாழும் வீடுகளில் தான் எலிகளும் வாழ்கின்றன. வாழ்க்கை என்பது எய்த்து பிழைப்பதல்ல, போராடி ஜெயிப்பது. ஓகே, இப்போ நம்ம சமையலுக்கு போகலாம். நான் 2 கப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 10 மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். காலையில் நீங்கள் சாயங்காலம் செய்யணுண்டா காலையிலே நீங்கள் ஊற போட்டுடுங்க. அப்புறம் சாயங்காலமாக நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இது ஃபலாஃபல்னா ஒரு வடை, அதாவது இந்த கொண்டக்கடலையில் செய்கிற வடை. ஓகேங்களா? இப்போ நான் இதை கொண்டக்கடலையை இந்த ஃபுட் ப்ராசஸரில் போடுறேன். இதில் 2 வெங்காயம், ஒரு மீடியம் வெங்காயம் இருக்குது. அதை நான் வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுருக்கேன். 3 பச்சை மிளகா, 5 பூண்டு, அப்புறம் பாதி கட்டு கொத்தமல்லி கீரை. இதுக்கு பார்ஸ்லே அப்படிங்கிற ஒரு கீரை தான் போடுவாங்க. அது வந்து நம்ம ஊர்லலாம் கிடைக்காது. அதனால நான் கொத்தமல்லி கீரை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் கொத்தமல்லி கீரையை போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து முழு கொத்தமல்லி. இதை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது மிக்சியில் போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் மிக்சியில் சேர்த்துக்கலாம். உப்பையும் இதிலே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதை இன்னொருத்தர எல்லாம் வலிச்சு விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ அரைஞ்சிருச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா போட்டுக்கிறோம், அதாவது சோடா உப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை போட்டுக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே, இது வந்து கொண்டக்கடலை அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு சோடா உப்பு போட்டுக்கிட்டோன்னா நம்ம கொஞ்சம் கேஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். பாருங்கள், இது எள்ளு போடாமல் செய்யக்கூடாது. இது எள்ளு போட்டு தான் செய்யணும் இந்த வடை. அதனால் எள்ளு போட்டிருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை நான் பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட அப்புறம் நான் வடை போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து எடுக்கலாம் வடையை. பாருங்கள், இப்படி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. இப்படி ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. லேசாக அமுக்குனா போதும். இவ்வளோ சின்னதாக இருந்தால் போதும். அப்படி போட்டு நம்மளோட சூப்பரான ஃபலாஃபில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நான் சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஃபலாஃபில் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் நல்லா எண்ணெய் சூடு ஆனோடனே அப்புறமா போடுங்க. எண்ணெய் லேசான சூடாக இருக்கும் போது போட்டு பொரிக்காதீங்க, அப்போ இல்லாட்டா உடஞ்சி போயிடும். அதனால் நல்லா சூடானோடனே அப்புறம் போட்டு பொரிச்சிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இனி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.